காதலும் கடந்து போகும். அவங்க சேரணும்னு அவசியம் இல்ல. அவங்க காதலர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில காதல், சில கதைகள் தோக்காது. அதற்கான வேலையை முடிச்சுட்டு அது கடந்து போயிடும். அப்படின்றது தான் காதலும் கடந்து போகும். யூசுவல் டிப்பிக்கல் லவ் ஸ்டோரிய உடைச்ச ஒரு ஃபார்மேட் உள்ள ஒரு கதை தான் இந்த படம். ஒரு கொரியனுடைய ரீமேக் தான். ஆனா இதோடைய ஸ்டைல் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். கதிர் அண்ட் யாழினி இவங்க 2 பேருக்கும் தேவைப்படுற ஒரு மாற்றத்தை 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த படத்துல கொடுத்துப்பாங்க. யாழினி பொண்ணு தன்னோட லைஃப்ல தன்னம்பிக்கை இல்லாத டைம்ல கதிர் வந்து அவளுக்கு அதை கொடுப்பான். கதிர் தான் பண்ணாத கொலைக்கு கேஸ் எடுத்து ஜெயிலுக்கு போகி தன்னோட லைஃப்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு, நானும் ஒரு ரவுடி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல கதிரும் அவ லைஃப்ல நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்ததுமே யாழினி தான் அந்த டைம்ல. சோ லைஃப் லாங் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை மாத்தி மாத்தி அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிட்டாங்க. சோ இதுலயே தெரியுது. சோ காதல் நம்ம லைஃப்குள்ள வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். தன்னுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு தான் அது வெளியில போகும் அப்படின்றத ரொம்பவே அழகா இந்த படம் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.